ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் G20, G21, G28 மற்றும் G30 ஆகிய ஜி கோடுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு G20 இன்ச்சஸ் இன்புட். செகண்ட் ஒன்று G21 மெட்ரிக் இன்புட். இந்த படத்தை பாருங்கள். இதில் டயா 20 இருக்குது. 20ன்றது என்ன? 20 mm, 20 இன்ச்சஸா, இல்லை 20 மீட்டரா, இல்லை 20 கிலோமீட்டரா? இது எல்லாமே கரெக்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த சிஎன்சி ஃபீல்டில் ஒரு ட்ராயிங் எடுத்துக்கொண்டால் எம்எம்மில் தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்ச்சஸில் இருக்கும். நம்ம இந்தியாவில் அதிகமாக மெட்ரிக் சிஸ்டம், அதாவது G21 தான் நம்ம பயன்படுத்துகிறோம். கஸ்டமரு இன்ச்சஸில் கொடுத்தாலும் அதை நம்ம மெட்ரிக்கில் தான் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்ச்சஸில் எழுதணும்னா அதை ஒரு ஃபார்மெட்டு எப்படி எழுதுகிறோம் அன்றதை உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. G20, G01, X25.0, Z5.0 இப்படி கொடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் 25 இன்ச்சஸும் ஜெட் ஆக்சிஸில் 5 இன்ச்சஸும் மூவ் ஆகும். இந்த படத்தை பாருங்கள். ஒரு இன்ச்சஸ்க்கு 25.4 mm. அதே போல் G21க்கான ஒரு ஃபார்மட்டு G01, X35.0, Z10.0 இப்படி கொடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் 35 mm, ஜெட் ஆக்சிஸில் 10 mm மூவ் ஆகும். இந்த கோடை ஃபனுக்கு மற்றும் ஆர்ஸ் மிஷினுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். சிமெண்ட்ஸுக்கு வேறு ஒரு கோடு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக G28 ஓம் பொசிஷன். G28 U0.0, W0.0 அப்படி கொடுத்தோம்னா டரட்டு ஓம் பொசிஷனாக எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு படத்தை பாருங்கள். டரட் ஓம் பொசிஷனில் இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். டரட் ஓம் பொசிஷனு. அதுக்கு அடுத்ததாக செகண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு டூல் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு டரட் G28 ஓம் பொசிஷனுக்கு போய் அங்கே இண்டெக்ஸ் ஆகும். அப்போது டரட் ஓம் பொசிஷனுக்கு போகிறதுனால சைக்கிள் டைமும் ஒரு 2 செகண்ட் அதிகமாகும். அதனால் செகண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெற்றியை நோக்கிய பயணம் தொடரும்.